இயேசுவில் அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரலாற்றின் தெய்வம். ஏதோ கற்பனையில் இதிகாசங்கள், புராணங்கள் இவற்றின் வழியாக வந்த கடவுள் கிடையாது. வரலாற்றின் கடவுள், வரலாற்றில் வாழ்ந்த கடவுள். அவருக்கென ஒரு தலைமுறை அட்டவணை இருந்தது என்பதை மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசித்து அதனால் நாம் பெருமைப்பட வேண்டும். இந்த நேரத்தில் நாமும் நமக்கென ஒரு தலைமுறை இருந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் நம்மிடம் இருக்கின்ற பெரிய குறை என்னவென்றால், நமக்கு எத்தனை தலைமுறைகள் தெரியும் என்று கேட்டால் பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். எனது அப்பா அம்மா யார், அப்பா அம்மா வழியிலே அவருடைய அப்பா அம்மா, இந்த முறையில் நீங்கள் வீட்டில் சென்று அமர்ந்து எழுதி பாருங்கள், எத்தனை தலைமுறை உங்களால் எழுத முடிகிறது என்று. இங்கே இயேசுவுக்கு 42 தலைமுறை அட்டவணை கொடுக்கப்படுகிறது. 14 14 14 அதை கூட்டினீர்கள் என்றால் 42 தலைமுறைகள். எனவே நம்மால் எத்தனை தலைமுறைகள் எழுத முடிகிறது என்றால் அவர்களை நம்மால் நினைத்து பார்க்க முடிகிறது. எழுத முடியவில்லை என்றால் யாரோ தெரியாது. எனக்கு அப்பா அம்மா தெரியும், அவங்க அப்பா அம்மா தெரியும், அவ்வளோதான். இந்த வகையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அறியாமையால் தான் ஒரு சில நேரத்தில் நமது பரம்பரையாக வருகின்ற நல்ல குணமோ கெட்ட குணமோ அதை அறியாமல் இருந்து விடுகின்றோம். ஏன் நான் நல்லவனாக இருக்கின்றேன், என்னுடைய சிந்தனை சொல் செயலெல்லாம் நல்லவைகளாக இருக்கிறது, இதை அப்படியே எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த தலைமுறையில் இருக்கின்ற அந்த நல்லவர்களால் நம்மில் விதைக்கப்பட்டது. ஏன் நான் கெட்டவனாக இருக்கின்றேன், அதே தலைமுறைகளை எடுத்து பார்த்தால் அதிலும் அப்படி இருக்கலாம். கெட்டவனாக இருக்கிறேன் என்றால் நல்லவனாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு, அதையும் நமது இந்த தலைமுறை பட்டியலிலே பார்க்கின்றோம். ஏனென்றால் இதில் ஒரு சில பெண்களுடைய பெயர் வருகிறது. அதுவெல்லாம் 2 பேரை தவிர, ரூத், மரியா, இவர்களை தவிர மற்ற 3 பேரும் அவர்களுடைய அந்த நடவடிக்கை சரியில்லாமல் இருந்து அதிலிருந்தும் வரலாற்றை எழுதுகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பது வெளிப்படுகிறது. எனவே நல்லவர்களாக இருந்து மிக நல்லவர்களாக மாறலாம், கெட்டவர்களாக இருந்து மிக கெட்டவர்களாக மாறலாம், கெட்டவர்களாக இருந்து நல்லவர்களாகவும் மாறலாம். இதுவெல்லாம் நமது கையில் இருக்கிறது. இந்த தலைமுறை அட்டவணையை நல்ல முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் எவ்வாறு நமது வாழ்க்கைக்கு இதை உகந்ததாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்கு தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே புனித சின்னப்பர் தெளிவாக எழுதுகின்றார். என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன் என்று தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்றார். அவ்வாறு எழுதிவிட்டு, உன் கண்ணீரை நினைவில் கொண்டு உன்னை காண இயங்குகின்றேன். அப்படிப்பட்ட நல்லவராக தீமோத்தேயு இருக்கின்றார். கண்டால், உன்னை பார்த்தால் என் மகிழ்ச்சி நிறைவடையும் என்று சொல்லிவிட்டு, அவரை ஏன் காண வேண்டும், அவர் எப்படி நல்லவராக இருக்கின்றார் என்பதற்கு இங்கே தான் அந்த தலைமுறையை கோடிட்டு காட்டி நாமும் நம் தலைமுறையை நினைத்து நன்றி கூற வேண்டும், நாம் நல்ல தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கு அமைகிறது. வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன். தீமோத்தேயுவிடம் நல்ல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, விசுவாசம் இருக்கிறது. அதை நான் நினைத்து பார்க்கின்றேன். இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயியிடம் இருந்தது. இதோ கற்பனை அல்ல, பாட்டி பெயர் லோயியிடம் இருந்தது. அதற்கு பின் உன் தாய் யூனிக்கி அவரிடம் இருந்தது. இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த 3 தலைமுறையாவது நாம் நினைத்து பார்க்க முடிகிறதா என்று பாருங்கள். எனவே அந்த தலைமுறைத்தான் நம்மை நல்ல முறையில் தலை தூக்க வைக்கிறது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றிலிருந்து சிறப்பு நவநாள் ஆரம்பிக்கப்படுகின்ற போது அந்த இயேசு யார், புனித அந்தோனியாரின் சீட்டிலே நன்றாக இருக்கும் அல்லேலூயா, யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் சன்னதி ஜெயம் கொண்டது. எனவே அந்த யூதாவை பற்றி அது முதல் வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. அந்த யூதாவின் கோத்திரத்தில் தான் கடைசியில் இயேசு கிறிஸ்து, அதில் இடையிலே தாவீது, பிறகு எல்லாம்.
எனவே அன்பார்ந்தவர்களே, இதை தெளிவாக நமக்கு சொல்லி, இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். நமக்கு தெரிந்த பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் இவர்களுக்கு. ஏனென்றால் இங்கே யாக்கோபு தன் புதல்வர்களை வரவழைத்து 12 பேரையும் வரவழைத்து அவரிடம் கூறியது, என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகின்றேன், கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, அவர் தன் புதல்வர்களை தான் அழைக்கின்றார். உங்கள் தந்தையாகி இஸ்ரேல் நான், எனக்கு செவி கொடுங்கள். என்பார்களே, இப்படி நமது பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அழைத்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய நல்லவைகள் எது சிந்தித்து பார்ப்போம். இந்த நவநாளில், சிறப்பு நவநாளில் முதல் நாளில் இன்று நம்முடைய தலைமுறையை எண்ணி பார்த்து, இந்த தலைமுறையில் யார் யார் எப்படி இருக்கின்றார்கள் என்று அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென்.